திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, அன்னாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவிடைகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் எளிதில் நுழைவோம். நம்முடைய நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர்களுடைய துதிப்பாடலும் பாடுவது ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் திருத்தொண்ட தொகையும். ஐயா வாங்க ஐயா. சிவாயினம். திருப்பள்ளி எழுச்சி அடியேன் படிக்கிறையா? சிவாயினம். பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் அவர் பலரும் மைக்குரு கண்ணியர் மாடிடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை ஊரை சிவபெருமானே. இப்பிற பருத்தியமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிற்றம்பலம். படிங்கம்மா. 27 சிவாயனமங்கய்யா. 12 திருமுறை அருளாளர் போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. திருமாளிகை தேவர் திருவடி போற்றி. சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி. கருவூர் தேவர் கழவினை போற்றி. பூந்துருத்தி நம்பி காட நம்பி கழல் போற்றி. கண்ட ராதித்தர் கழலடி போற்றி. வேணாட்டடிகள் விரைகழல் போற்றி. திருவாலி அமுதனார் திருவடி போற்றி. புருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி. சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி. திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி. திருவால வாயுடையார் நிழற்றாள் போற்றி. காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி. ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி. சேரமான் பெருமாள் சேவடி போற்றி. நக்கீர தேவர் நற்றால் போற்றி. கல்லாட தேவர் கழலடி போற்றி. கபில தேவ நாயனார் கழலினை போற்றி. பரணதேவ நாயனார் பொற்றால் போற்றி. இளம் பெருமான் அடிகள் இணைத்தால் போற்றி. அதிராவடிகள் அருங்கழல் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி. நம்பியாண்டார் நம்பி நற்றால் போற்றி. செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாயனம. சாம்பு சேர்க்காங்களா? இருக்கேன். சொல்லுங்க சிவாயனமையா. அருட்பெருகு தனிக்கடம். நன்றிங்க. அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருள் கெடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி திருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று
செம்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. வாழ்க வாழ்க. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 3ஆம் திருமுறையிலே அந்தாளி குறிஞ்சி என்ற ராகத்திலே அமைந்த 2 பதிகங்கள், இதோடு 3ஆம் திருமுறை இன்றைக்கு நிறைவடைய இருக்கிறது. முதல்ல 3ஆம் திருமுறை 124வது பதிகம் திருக்குறுகாவூர் வெள்ளடை. பண் அந்தாளி குறிஞ்சி, இராப்பண் 8, நாழிகை 56.15 60 நாழிகை, மணி விடியற்காலை 4லிருந்து 6 மணிக்குள்ள. ராகம் சாமா ராகம்னு சொல்லுவாங்க. இந்த தலம் காவிரி வடகரையிலே 13ஆம் தலமாக சீர்காழிக்கு கிழக்கே திருமுல்லை தென் திருமுல்லை வாயில் பக்கத்துல இருக்குது. இங்க பெருமான் வெள்ளடைநாதர், அம்பாள் காவியங்கண்ணி. இதற்கான பெரிய புராண பாடல் 129. நன்றிங்க. நன்றிங்க. வைகும் மங்கன். நன்றிங்க. திரு குறுகாவூர் இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 129. திருச்சிற்றம்பலம். வைகும் அந்நாளில் கீழ்பால் மகேந்திர பள்ளி வாசம் செய் பொழில் குறுகாவூரும் திருமுல்லை வாயில் உள்ளிட்டு எய்திய பதிகள் எல்லாம் இன்புற இறைஞ்சி ஏத்தி தையலால் பாகர்த்தம்மை பாடினார் தமிழ் சொல் மாலை. திருச்சிற்றம்பலம். தையலார் பாகம் தன்னை பாடினார் தமிழ் சொல் மாலை என்று பெருமான் தானும் தன் தையலுமா இருக்கிறான். சைவம் சைவமும் தமிழுமா செந்தமிழும் சிவநெறியுமாக இருக்கிறது என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. சொன்ன வெண்ணீரணி மார்பில் தோல் பூனைந்து எண்ணரும் பல்கணம் ஏத்த நின்றாடுவர் வெண்ணமர் பைம்பொழில் வெள்ளடை மேவிய பெண்ணமர் மேனியம் பிஞ்சகனாரே. வெண்ணமர் பைம்பொழில் வெள்ளடை மேவிய பெண்ணமர் மேனியம் பிஞ்சகனாரே. பெருமான் பெண்ணமர் மேனியனாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. அடுத்து திரை புல்கு அங்கு 2வது பாட்டு. ராஜையா படிக்கிறீங்களா? சிவாயனம். ஐயா சாம்பசிவையா போடும். சாம்பசிவா வாங்க. நன்றிங்க. திரை புல்க கங்கை திகழ் சடை வைத்து வரை மகளோடுடன் ஆடுதிர் மழ்கு விரை கமல் தன் போலில் வெள்ளடை மேவிய அரை மல்கு வாளர வாட்டுகந்தீரே. விரை கமல் தன் போலில் வெள்ளடை மேவிய அரை மல்கு வாளர வாட்டுகந்தீரே. நன்றிங்க. பெருமான் ஆடும் பொருளா இருக்கிறான். நம்முடைய உள்ளத்திலிருந்து ஆடிக்கொண்டிருக்கான். யாரோடு சேர்ந்து ஆடுகிறான்? வரைமகளோடு சேர்ந்து ஆடுகிறான் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்த 3வது பாட்டு. காட்சிக்கினியர் தர்ஷன் வாங்க. திருச்சிற்றம்பலம். அடையாளர் தொன்னக்கர் 3 எரித்த அன்ன நடைமட மங்கையோர் பாகம் நயந்து விடையுகந்து ஏறுதிர் வெள்ளடை மேவிய சடையம் வெண்பிறை சங்கர நீரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. சடையவன் வெண்பிறை சங்கர நீரே என்று தன்னை சரணடைந்த சந்தனத்துக்கு தலைமையில வைத்து ஆடுகிறான். வாழ்க வாழ்க. வளங்கிளர் கங்கை. அடியன் படிக்கிறேன். நம சிவாய. வளம் கிளர் கங்கை மாடவரலோடு
காலம்பட ஆடுதற்காடரங்காக விளங்கிய தன் பொழில் வெள்ளடை மேவிய இளம்பிறை சேர்சடை எம்பெருமானே விளங்கிய தன் பொழில் வெள்ளடை மேவிய இளம்பிறை சேர்சடை எம்பெருமானே. தான் தாங்கி அந்த வெண்பறை வந்து இளம்பெற இருக்கிறது. அப்பதான் அது இளம்பெறை என்பது வளர்பறையை குறிக்கும். தேய்ந்து போன சந்திரன் என்ன பண்ணா தயிரை பெருமானுடைய தலைமையிலே வளர்ந்து வருகிறது, அதனால அது இளம்பெறை என்றார். வாழ்க வாழ்க. கரிகுழல் அன்று சுரிகுழல் அன்று சுரிகுழல் நல்ல துடையிடையோடு ஒரு பொழுது காட்டிடை ஆடுதீர் பொங்க விரித்தரு பைம்பொழில் வெள்ளடை மேவிய எரிமழுவால் படை எந்தை பிரானே எரிமழுவால் படை எந்தை பிரானே. திருச்சிற்றம்பலம். எரிமழுவாட்படை என்று நம்முடைய ஆணவத்தை அழிப்பதற்காக கையிலே மழியந்து நிற்கிறான் என்று சொல்கிறது. அடுத்து 6வது பாட்டு, அதான் கடைசி பாட்டு. 6 பாட்டு தான் இருக்குதுல. லலிதாமா லலிதா பாலசுந்தர் 2 பேர் படிச்சு. காவியங்கண்மடவாளோடு காட்டிடை நித்தி அகலேந்தே நின்றே ஆடுதி தேன் மலர் மேவிய தன் பொழில் வெள்ளடை மேவிய ஆவினில் 5 கொண்டாட்டு உகந்தீரே ஆவினில் 5 கொண்டு ஆட்டு உகந்தீரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஆவினில் 5 என்பது ஆன்மாக்கள் ஓதுகின்ற 5 எழுத்து கொண்டு அவன் ஆடுகிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. இதோட அந்த பதிகம் 6 பாடலாவது மிச்சம் பதிகெல்லாம் அந்த இதை எடுத்து செதஞ்சு போச்சு. ஆனா நம்ம அடுத்து அந்தாளை குறிஞ்சியில 3ஆம் திருமுறை கடைசி பதிகமாக அமைந்த திரு நல்லூர் பெருமணம். வாழ்க. இதுவும் அந்தாளை குறிஞ்சி. பண் இராப்பண் 8ஆக நாழிகை 56 60 நாழிகைக்குள்ள விடிய கால 4 to 6 மணிக்குள்ள ராகம் சாமா ராகம் என சொல்லி காவியினுடைய வடகரையிலே 5வது தலமாக சிதம்பரம் சீர்காழி சாலையிலே கொள்ளிடம் பாலம் தாண்டி மகேந்திரம் போற வழி இருக்குது. இங்க இருக்கிற பெருமான் வந்து சிவலோக தியாகர் என்றும் அம்பாள் வந்து வெண்ணீற்று உண்மை என்றும் இதற்கான பெரிய நாட பாடல் 1245. நன்றிங்க. நல்லூர் பெருமணம் இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 1245. திருச்சிற்றம்பலம். காதல் மெய்பதிகம் நல்லூர் பெருமணம் எடுத்து கண்டோர் தீதுரு பிறவி பாசம் தீர்த்தல் செம்பொருளா கொண்டு நாதனே நல்லோர் மேவும் பெருமண நம்பனே உன் பாதமை நீழல் சேரும் பருவம் ஈது என்று பாட. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. பாதமை நிழல் சேரும் பருவம் ஈது என்று பாடி அந்த வயது அவருக்கு புண்ணிய 16 ஆண்டு இல்லையா. தன்னுடைய திருமண நாள் அன்று இந்த பாட்டை பாடுறேன். அது என்னுடைய இது போதும்பா. என்ன நாதனே நல்லூர் மேவிய நம்பனே தீதுரு பாசம் தீர்த்தல் செம்பொருளா கொண்டு என்ற இந்த உலக பாசங்கள்ல என்னை விடுபட செய்ய வேண்டும் என்பதற்காக பாடிய பாடல். வாழ்க. கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெருமணம் பாட்டுமையாய்த்தில சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டர் நல்லூர் பெருமணம் மேய நம்பானே சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டர் நல்லூர் பெருமணம் மேய நம்பானே. இந்த நாமெல்லாம் இந்த திருமணம் என்று சொல்வதை இங்கே அவர் பெருமணம் என்று சொல்லி அது கல்லூர் பெருமணம் என்று
இந்த இந்த கலிகால உலகத்திலே நடக்கிற இந்த திருமணம் பலரும் காண நின்ற திருமணம். எல்லாரும் அதை பத்தி பேசுகிறார்கள். ஆனால் அது நடக்கிற இடம் நல்லூர் பெருமணம் என்று கல்லூர் என்றும் பல்லூர் என்றும் சொல்லூர் என்றும் நல்லூர் என்றும் பாடி, பெருமானே எனக்கு இந்த உலக வாழ்க்கைய போதும், இந்த தீதுரு பாசம் தீர வேண்டும் என்று பெருமானை நினைத்து பாடுகிற அந்த புண்ணிய 16 ஆண்டு. வாழ்க வாழ்க. தருமணல் ஓதம் சேர். பாலசுந்தரம் வாங்க ஐயா. சிவாய் சிவாய நம. சிவாய நம. தருமண போதம் சேதன் கடல் நித்திலம் பருமணலா கொண்டு பாவை நல்லார்கள் வருமணம் கூட்டி மனம் செய்யும் நல்லூர் பெருமணத்தான் பெண்ணோர் பாகம் கொண்டானே. வருமணம் கூட்டி மனம் செய்யும் நல்லூர் பெருமணத்தான் பெண்ணோர் பாகம் கொண்டானே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம ஐயா. பருமணலா கொண்டு பாவை நல்லார்கள் சிற்றிழைத்தும் சிறுதேர் உருட்டியும் பாடுகிற அந்த பருவத்திலே போய் இந்த வாழ்க்கை போதும்னு சொல்ற அளவுக்கு அதனுடைய ஞானத்தை அவர் வளர்த்து கொண்டார். அதனால ஞானத்தில் ஞானம் என்று சொல்கிற அந்த 16வது நிலையிலிருந்து புண்ணிய 16 ஆண்டு மொத்தம் சைவ நன்னறி நான்மை சரியை கிரியை யோகம் ஞானம்னு பேசுவாங்க. அப்படி பேசுகிற போது ஒன்னொன்னுலயும் 4 விதம். அதுல சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம் சொல்லி அந்த மாதிரி கிரியில அப்புறம் யோகத்துல அப்புறம் ஞானத்துல அதுல இறுதிப்பதியாகிய ஞானத்தில் ஞானம். அந்த ஞானத்தில் ஞானமாகிய 16வது நிலையில நின்று 16 வயதிலேயே அந்த நிலையை அவர் எய்தியற்கு அடையாளமாக இந்த பாடலை பாடுகிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அன்புரு சிந்தையர். பட்டம்மாள் வாங்க. அன்பொரு சிந்தையராகி அடியவர் நண்பொரு நல்லோர் பெருமணமேவி நின்று இன்பொரு மெந்தையினை அடியேத்துவார் துன்புறுவாரல்லர் தொண்டு செய்வாரே. துன்புறுவாரல்லர் தொண்டு செய்வாரே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய திருவடி என்பது இன்புறும் எந்தை இணையடி என்று சொல்லி அதன் மேலே நாம் அன்பு செய்து தொண்டு செய்ய வேண்டும். ஆசையாக செய்யக்கூடாது. ஆசை நீக்கி அன்பு சேர்த்து என்று அன்பினாலே பெருமானிடத்துல எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொண்டு செய்ய வேண்டும். எனக்கு வேண்டிய பலனை அவன் தானாக தருவான். நான் போய் அவனிடத்துல பிச்சை கேட்க வேண்டியதில்லை. அவன் தான் பிச்சைக்காரன். அது என்னிடத்துல ஆணவத்தை பிச்சை எடுப்பான். கபாலம் பிரம்ம கபாலம் கொண்டு நாம் எனக்கு இதை கூட அதை கூட கேட்கல. எனக்கு வேண்டியதை அவன் தானாக தருவான். அதனாலே துன்புறுவார் அல்லது தொண்டு செய்வார் என்று நாம் பெருமானிடத்திலே அன்பை செலுத்தினால் துன்பமில்லை என்று சொல்கிற பாடல். வாழ்க. வல்லியம் தோளுடை. கணபதி ஐயா. கணபதி ஐயா. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. சிவா அடியார் பெருமக்களை நன்றி வணக்கம். சிவா சிவா திருச்சிற்றம்பலம். வல்லியங்கோல் உடை ஆட்பது போற்பது கொல்லியல் வேடத்து உள்விரி கோவனம் தல்லியேலார் துழல்லோர் பெருமணம் புள்ளியே புள்ளியே பார்க்கையும் புள்ளியலாக்கே தல்லியலார் துழல்லோர் பெருமணம் புள்ளியே வாழ்க்கை எம் பொன்னியே
வாழ்க்கே நன்றி ஐயா, வணக்கம். நல்லியலா தொழு நல்லூர் பெருமன் என்று பெருமானை தொழுவதற்கு கூட ஒரு நல்ல குணம் வேண்டும். அதனாலே அந்த நல்ல குணம் என்றால் அதை தொழ முடியும் என்பதனாலே நல்லியலா தொழுதேத்து நல்லூர் பெருமணம் என்கிறார். வாழ்க. ஏறுகந்தீர் இடுகாட்டு 5வது பாட்டு. ஐயா தர்ஷன் 4வது பாட்டு படிக்கிறாரு, அவரே 4வது பாட்டு படிக்க சொல்லிடுறாரு. தர்ஷன் காட்சிக்கணியர். சரி. தர்ஷன் படிங்க 4வது பாட்டு நீங்களும். நமச்சிவாய ஐயா. பாடிமா. திருச்சிற்றம்பலம். வல்லினம் தோளுடை ஆர்ப்பது போர்ப்பது கொல்லியல் வேழத் உய்விரி கோவணம் நல்லிலார்த்துழு நல்லூர் பெருமணம் புல்கிய வாழ்க்கையம் புண்ணிய நாள்கே. திருச்சிற்றம்பலம் ஐயா. வல்லியம் தோலுடை ஆர்ப்பது போர்ப்பது. பெருமான் இடுப்புல ஒரு தோலை போத்திருக்கான், மேல ஒரு தோலை போத்திருக்கான். இடுப்புல போத்தது புலித்தோல், மேலே போத்தது ஆனைத்தோல். அப்ப அந்த புலி யானை எங்கிருந்து வந்தது? தாருகாவன தரிசிகள் அவரை அழிப்பதற்காக வந்தது. அதனால் அதன் தோலை உரித்து இடையிலேயும் அணிந்து கொண்டான், மேலேயும் போர்த்து கொண்டான் என்று அந்த புராண கதையை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. வல்லியம் தோலுடை ஆர்ப்பது. அடுத்து பரமேஸ்வரியம்மா. சிவாய நம ஐயா. எருவுகந்தி இடுகாட்டு எரியாடி வெந்நீரு உகந்தி நிறையார் விரித்தேன் கொன்றை எருவுகந்தி திரு நல்லூர் பெருமணம் வெறுவுகந்தி உமை கூறுவுகந்தீரே வெறுவுகந்தி உமை கூறுவுகந்தீரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. ஏறுகந்தீர் என்று அறத்தின் அடையாளமாக அந்த விடைக்கொடியை தாங்கியிருக்கிற பெருமான் உமையை தன்னுடைய பாகமாக ஒரு கூற்றிலே வைத்திருக்க என்பதை கூறுகந்தீர் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து ஸ்ரீதேவ் ஐயா. ஸ்ரீதேவ். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் பெருமக்களும் திருவடியும் வணங்கிக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். சிட்டப்பட்டார் கெழியான் செங்கன் வேட்டுவ பட்டம் கட்டும் சென்னியான் பதியாவது நட்ட கொட்டாட்டரா நல்லூர் பெருமணத்து இட்டப்பட்டால் ஒத்தீராலம்பீரா நீரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. தேவர்களுக்கெல்லாம் அரியவனா இருக்க பெருமான் சிட்டப்பட்டார் என்று நியமமாக பெருமானுடைய தொண்டர்களுக்கு எளியனாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மேகத்த கண்டத்தன். தாமோதர ஐயா வாங்க. நம்ம திருச்சிற்றம்பலம். மேகத்த கண்டனன் தோழன் வெண்ணீற்றுமை பாகத்தன் பாய்புலி தோளொடு பந்தித்த நாகத்தன் நல்லூர் பெருமணத்தான் நல்ல போகத்தன் யோகத்தையே புரிந்தானே. நாகத்தன் நல்லூர் பெருமணத்தான் நல்ல போகத்தன் யோகத்தையே புரிந்தானே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்க. அங்க அந்த அங்க நல்லூர் பெருமணத்துல அம்பாளுக்கு பேரு வெண்ணீற்று உண்மை. அந்த வெண்ணீற்று உண்மையை பாகதமாக கொண்டிருக்கிறான். இந்த அம்மை பேர் தான் சீர்காழுடைய மனைவியாக வைத்த அந்த அம்மா பேரு வெண்ணீற்று உண்மை. அந்த அம்மா பேரை அந்த அம்மாவுக்கு வச்சாங்கன்னு சொல்லி ஞானசம்பருடைய மனைவிக்கு வெண்ணீற்று உண்மைன்னு பேரு. அந்த பேர் எங்க இருந்ததுன்னா இந்த வெண்ணீற்று உண்மைன்ற அந்த சிவலோக தியாகருடைய பாகமாக இருக்கிற வெண்ணீற்றுவின் பேர் தான் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து தக்கிருந்தீரன். வேலரசி அம்மா. வேலரசி. சிவாய நம.
தக்கிருந்தீரென்று தாளாளரக்கனை உக்கிருந்தொள்க உயர்வரை கீழிட்டு நக்கிருந்தீரென்று நல்லூர் பெருமணம் புக்கிருந்தீரமை போக்கருளீரே. திருச்சிற்றம்பலம். தாளாளரக்கனை உக்கிருந்து கொள்க என்று அவன் அந்த கைலை மலையை அசைத்த போது தன்னுடைய சிறுவிரலாலே அவனை அமுக்கினார் என்று சொல்கிற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. ஏலும் தண்டாமரையான பத்மாவதி அம்மா. ஏலும் தன் தாமரையானும் இயல்பு உடை மாலும் தன் மாண்பு அறிகின்றீலார் மாமரை நாளும் தம் பாட்டென்பார் நல்லோர் பெருமானம் போலும் தம் கோயில் புரிச்சடையார்க்கே போலும் தம் கோயில் புரிச்சடையார்க்கே. திருச்சிற்றம்பலம். மாமரையினாலும் தம் பாட்டு என்பது அஞ்செழுத்தினுடைய 4 வகையை அவன் தம் பாடலாக கொண்டிருக்கிறான். நம சிவய சிவய நம, சிவய சிவ 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 என்று 4 வகையாலே அந்த அஞ்செழுத்தை சொல்வார்கள் என்று அந்த திருஅம்பல சக்கரத்துல திருமூலர் சொல்கிற செய்தியை நினைவுபடுத்துற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. ஆதர் அமனோடு. வாழப்பாடி சித்ரா. ஐயா திருச்சிற்றம்பலங்க. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். ஆதரமனோடு சாக்கியர் தாம் சொல்லும் வேதமை கேட்டு பிணக்குருவீர்வமேன் நாதனை நல்லோர் பெருமணம் மேவிய வேதனத்தால் தொழ வீடெளிதாமே. நாதனை நல்லோர் பெருமணம் மேவிய வேதனத்தால் தொழ வீடெளிதாமே. திருச்சிற்றம்பலங்கய்யா. நன்றிங்கய்யா. வேதன தாழ்த்தொழ வீடு எழுதாம் என்று வேதம் என்று சொல்லப்படுகிற அந்த 4 மறையை ஓதி அவனை வணங்க வேண்டும். அந்த 4 மறைதான் அஞ்செழுத்து. அந்த அஞ்செழுத்தாலே வீட்டை எளிதாக பெறலாம் என்று சொல்கிற அந்த தமிழ் வேத பாடல். வாழ்க வாழ்க. இந்த தமிழ் வேத பாடலோடு அந்த பாட்டை போட்டு வடமொழி வேதத்தை நினைக்கூடாது. இது தமிழ் வேதம். இங்கே வேதம் என்பது அஞ்செழுத்து. அதன் உருவமாக அவன் இருக்கிறான் என்று பொருள் காண வேண்டும். வாழ்க வாழ்க. அப்புறம் அடுத்து நறும்பொழில் காழியும் கார்த்திகேயன். வாங்க கார்த்திகேயன். திருச்சிற்றம்பலம். நறும்பொழில் காளியுள் நறும்பொழில் காளியுள் பொழிற்காளியுள் நறும்பொழில் காளியுள் ஞானசம் பந்தன் பெருமத நல்லூர் பெரும்பத நல்லூர் பெருமன தானை நல்லூர் பெருமனத்தானை ஊரும் பொருளா சொன்ன ஒண்டமில் வல்லார் ஊரும் பொருளா சொன்ன உண்டமில் வல்லார் கரும்பழி பாவம் அவலம் இலரே கரும்பழி பாவம் அவலம் இலரே. நன்றிங்கய்யா. ஒன் தமிழ் வல்லார்க்கு அரும்பொழி பாவம். தமிழில் வல்லவர்களுக்கு அந்த ஞானசம்பந்தனுடைய தமிழை வல்லவர்களுக்கு பாவம் அரும் என்ற வழியில அதை இசைக்காக கரும்னு போடுது. ஆனா வல்லார்க்கு அரும்பழி பாவம் அவலமிலரே. பாவங்கள் எல்லாம் அரும், பழி பாவம் இல்லை என்று பதிகப்பலன் சொல்றார் ஞானசம்பந்த பெருமான். அரும்பொழில் காழியுள் ஞானசம்பந்தன் பெரும்பத நல்லூர் பெருமணத்தானே உரும்பொருளால் சொன்ன உன் தமிழ். அந்த நல்ல அருமையான தமிழ்னால பெருமானை பாடி எனக்கு இந்த வாழ்க்கை போதும்பா. கல்லூர் பெருமணம் வண்டா கழுமலம் பல்லூர் பெருமணம் பாட்டுமையாய்த்தில சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டர் நல்லூர் பெருமணம் மேய நம்பானே என்று சொல்லி
பெருமான் தன்னுடைய பழிபாவங்கள் நீங்க அனைத்து உயிர்களும் ஆன்மாவுடைய திருவடிகளே இன்பம் காண வேண்டும் என்ற பேருள்ளத்தோடு அருளிய பதிகம் என்று சொல்லுவார்கள். இந்த பதிகம் பாடின உடனே பெருமான் அசரீதியாக தோன்றி என்ன பண்ணாரு, நீயும் நின் பூபயன்னாலும் நின் உடந்த மனத்து வந்தார் அனைவரும் சோதி என்பால் சோதியில் கலக்க என்று சொல்லி அருள் செய்தார். அதன் மூலமாக அந்த திருமணத்துக்கு வந்த அத்தனை பேருக்கும் முத்தி பேரு கிடைத்தது. அந்த முத்தி பேரு கிடைப்பதற்கு உதவியாக இருந்த பதிகம் நமசிவாய பதிகம். இந்த கல்லூர் பண்பத்தை தாண்டி அவர் இறுதியாக பாடிய பதிகம் நமசிவாயம். அது நம்ம பன்முறையில கொண்டு போய் 54ல வச்சிருக்காங்க. ஆனாலும் அது இறுதியாக பாடப்பட்ட பதிகம். அதற்கான பெரிய புராண பாடல் ஞானமென் நெறிதான் யாருக்கும் 1246 நினைக்கிறேன். 48 ஞானமென் நெறிதான் யார். சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 1248 நமச்சிவாய என்ற மந்திரத்தை ஓதக்கூடிய பதிகமாக உள்ளது. திருச்சிற்றம்பலம். ஞானமை நெறிதான் யார்க்கும் நம சிவாய அச்சொலாமென்று ஆன சீர் நமச்சிவாய திருப்பதிகத்தை அங்கன் வானமும் நிலமும் கேட்க அருள் செய்தி மனத்தில் வந்தோர் ஈனமானம் பிறவி தீர யாவரும் புகுக என்ன. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. இந்த நமச்சிவாய் என்பதை ஞான மென்னெறி என்று சொன்ன சேக்கிழார் பெருமான் என்ன பண்ணாரு, ஆனசி நமச்சிவாய பதிகத்தை வானமும் நிலனும் கேட்க ஓதினாராம். இந்த மண்ணுலத்தருவன்றி அந்த விண்ணுலகத்தருளும் இங்கே வந்து பெருமானுடைய அருளாலே அந்த சிவலோகத்தை பெறுவதற்காக இங்க வரணும். அதுக்காக வானமும் நிலனும் கேட்க ஓதினார். எதற்காகனா ஈனமாம் பிறவி தீர. இந்த பிறவி நம்ம உயர்ந்த பிறவி நினைச்சுக்கிறோம். பிறவியிலே உயர்ந்த பிறவி மனித பிறவின்னு சொல்றோம். அது உலகியல் நிலை. ஆனால் அருளியல் நிலையிலே இதனை ஈனப்பிறவி என்று சொல்கிறார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். அந்த ஈனமாம் பிறவி தீர யாவரும் புகுக என்று சொல்லி அதற்காக ஓதப்பட்ட இந்த பதிகம். இந்த பதிகம் பொதுப்பண் என்று சொல்லி நமச்சிவாய பதிகமா போட்டிருக்கிறது. இதற்கான பண் கௌசிகம் என்ற அமைப்பில் இருக்கிறது. இந்த பதிகத்தை நாம நமசிவாய பதிகத்தை ஓதுமா எல்லாரும் சேர்ந்து ஓதி இந்த 3ஆம் திருமுறையை இதோடு நிறைவு செய்யலாம். நாளைக்கு நம்ம 4ஆம் திருமுறை தொடங்கலாம். வாழ்க வாழ்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இந்த பதிகம் நமசிவாய பதிகம். இந்த நமசிவாய பதிகத்துல வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது என்று சொல்லி வேதமாவது இந்த 4 வகையான 5 எழுத்து. அந்த 4 வகையான 5 எழுத்திலே உயர்ந்த 5 எழுத்து நமசிவாய என்ற இறைவனுடைய திருநாமம். இந்த திருநாமமாகிய நமச்சிவாயத்தை சொன்னால் அது சிவாயன மந்திரமாக மாறும். சிவாயன மந்திரமாக மாறுகிற போது அது தூக்குமம் அதிசூக்கம் என்ற சிவய சிவயன மந்திரமாக மாறும். அதுக்கப்புறம் ஆன்மாவுடைய இருப்பிடம் நீங்க அது சிவ சிவ என்று மாறும் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அதனால மந்திரங்களுக்கெல்லாம் உயர்ந்த மந்திரமாக நம்ம சிவாயத்தை ஓதி நாம் ஈனமாம் பிறவி தீரலாம். நமக்கும் அந்த வாய்ப்பு வர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த பதிக பாராயணம். வாழ்க. நம்புவாரவர். 2வது பாட்டு. சாம்பசிவையா வாங்க. நன்றிங்க. நம்புவாரவர் நாவின வீழ்ச்சினால் வம்பு நான் மலர்வார்மது ஒப்பது செம்பொனார் திலகம் உலகுக்கெல்லாம்
நம்ப நாமம் நம சிவாயவே, நம்ப நாமம் நம சிவாயவே. நன்றிங்க. அப்ப நம்பி நம்முடைய நாவினாலே நவில வேண்டும் என்றார். நம்புவார் அவர் நாவில் நவிற்றினால். யாருக்கு நம்பிக்கிறது அவங்களுதான் இது வாய்க்கும். எல்லாருக்கும் வாய்க்குமானா சந்தேகப்படுறவங்களும் அது வாய்க்காது. அதனால நம்புவார்களுக்கு அது நம்ம நல்ல இதுவாக அமையும் என்று சொல்கிறார். வாழ்க. நெக்குள் ஆர்வம். பிரேமாமா வாங்க. பிரேமா. திருச்சிற்றம்பலம். நெக்குள்ளார்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவர் தக்கவானவரா தகுவிப்பது நக்கண்ணாமம் நமச்சிவாயவே. தக்கவானவரா தகுவிப்பது நக்கண்ணாமம் நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நம்பினா மட்டும் போதாது, அதை ஆர்வத்தோடு பாட வேண்டும் என்று சொல்லி நெக்குள் ஆர்வம் மிக பெருக நினைந்து என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து இயமன் தூதரும். சொக்கி சொக்கம்மாள் இருக்கீங்களா? சிவாயிரம். இருக்காங்க இருக்காங்க ஐயா, இருக்காங்க. முதல்ல வந்தாங்க. வாங்கம்மா சொக்கமாலம்மா வாங்க. பாட்டுங்களையா பாடு. எடுத்து பாடுங்க. நியமம் தூதரும் அஞ்சுவரின் சொல்லால் நயம் வந்தோத வல்லார் தம்மை நன்னினார். ஐயா வேற சத்தமா பாடுங்க. வரலையா? வேற பாட சொல்லுங்க ஐயா. சங்கர் ஐயா வாங்க. சங்கர். அம்மா சொக்கமாலம்மா எடுக்கிறீங்களா? எத்தனாவது சங்கர் பேசுறேன் ஐயா. எத்தனாவது பதிகது? எத்தனாவது பாட்டு ஐயா? 3ஆம் திருமுறை 49வது பதிகை ஐயா. காதலாகி கசிந்துன்னு தொடங்கும் கௌசிகப்பன். 3ஆம் திருமுறை பதிகை எண் 49. பதிகையின் பெயர் பொதுவாக இருக்கிறது பண் கௌசிகப்பன். திருச்சிற்றம்பலம். நன்றி. எடுங்க எடுங்க எடுங்க. இன்னும் உமா அம்மா இருக்கிறாங்க, நித்திலா அம்மா இருக்கிறாங்க, செல்வி அம்மா இருக்கிறாங்க, சித்ரா அம்மா இருக்கிறாங்க. கௌசிகத்துல எத்தனாவது பாட்டுங்க ஐயா? கௌசிகத்துல காதலாகின்னு பாருங்க. முதல்ல 49ங்க ஐயா. 49. சரிங்க ஐயா, சரிங்க. எத்தனாவது பாட்டுங்க ஐயா? அதெல்லாம் காதலாகி பாட்டுங்களாவா? 4வது பாட்டு. 4வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். ஏயமன் தூதரம் அஞ்சுவரின் சொலால் நயம் வந்தோதவள் வார்த்தமை நன்னினால் நேமம் தாங்கினை வார்க்கினியான் நெற்றி நயனன் நாமம் நம சிவாயவே. நயனன் நாமம் நம சிவாயவே. திருச்சிற்றம்பலம். பாடுறேன்யா. நியமந்தான் நினைவார்க்கினியான் என்று நியமமாக இந்த அஞ்செழுத்தை ஓதினால் இயமன் தூதர் கூட நம்மிடத்திலே வருவதற்கு அஞ்சுவார்கள் என்று சொல்கிறார் ஞான சம்பந்த பெருமான். வாழ்க. கொல்வாரேனும் கொள்வாரேனோ குணம் பல நன்மைகள் எல்லாரேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவரென்பரால் நல்லார் நாமம் நமச்சிவாயவே. கொல்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் என்று சொல்லி நல்ல குணம் இல்லைனாலும் பரவாயில்ல, கொலை செஞ்சாலும் பரவாயில்ல, அதனால எல்லா தீங்கையும் பெருமானியுடன் சொல்லிட்டு
நமசிவாயத்தை சொல்லி அந்த வேலை செய்யக்கூடாது. ஆனால் அந்த ஏற்கனவே செய்த பாவங்கள் தீர்வதற்காக இதை ஓத வேண்டவன் இதை சொல்லிட்டு அந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. மந்தரம் மனப்பாவங்கள். உமா அம்மா வாங்க. மந்திரமான பாவங்கள் மீறிய பந்தனையோக தாமமும் பகவே சிந்தும் வல்கின செல்வம் மல்குமாள் நந்தி நாமம் நமச்சிவாயவே. சிந்தும் வல்கின செல்வம் மல்குமாள் நந்தி நாமம் நமச்சிவாயவே. சிவாயம். நம்ம செஞ்ச பாவம்லாம் மந்திர மரம் மாதிரி அவ்வளவு உயரமா இருக்குது. அவ்வளவு சஞ்சீதத்தை அவ்வளவு கூட்டி வச்சிருக்கோம். அதனால அந்த சஞ்சீதத்தை எல்லாம் போக்கவல்ல பெருமானாக இருக்கிறார் என்ற வகையில இந்த பாடல். வாழ்க. நரகம் எழுப்புக. மித்திலா அம்மா இருக்காங்களா? சிவாயிரம். இருக்கீங்களா? இல்ல அவங்க சிவசெல்வி ராஜா படிங்க. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நரகம் ஏழ்புக நாடினராயினும் உரை செய்வாயினர் ஆயினூறு திரர் விரவியே புகுவித்திடும் என்பரால் வரத நாமம் நமச்சிவாயவே. விரவியை புகுவித்திடும் என்பரால் வரத நாமம் நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வரதன் என்ற சொல் பொதுவா திருமாலை குறிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் தருவன் சிவபெருமான் தான். ஏன்னா சிவபெருமானத்துல வரம் பெற்றவரை அந்த திருமால் தான். அவர்கிட்ட தான் சக்கரை படம் வாங்கினார். அவர்கிட்ட தான் எல்லாம் பெருமானுடைய அருளாலே தான் அவர் செயல்பட்டார். அதனால அந்த பெயர் அவருக்கு வந்து விட்டது. அவ்வளவுதான். காக்கும் கடவுள் என்ற பெயர்ல. ஆனால் இவன் தான் உண்மையான வரதன். அவனுடைய அந்த வரதனுடைய நாமம் நமசிவா என்று பெருமானை நினைத்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க. இலங்கை மன்னன். சித்ரா வாங்க. ஐயா திருச்சிட்டம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தளங்குள் கால் வீரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்குள் நாமம் நமச்சிவாயவே. மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்குள் நாமம் நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. இலங்கை மன்னனாகிய ராவணன் இலங்கை கைலாயமலை அசைத்த போது அவனுடைய ஒரு சிறு விரலை ஊன்றினார். அந்த ஊன்றவுடனே அவன் பண்ணான் கலங்கி நின்று அவன் ஓதியது எதுன்னா இந்த நமசிவாய என்ற இந்த இவனுடைய திருநாமந்தான் என்று சொல்கிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை. அவன் என்ன பண்ணான்? மலங்கி நின்று திருநாமகதை உய்வதற்காக அவன் சொன்னது அந்த நமச்சிவாய் என்ற இறைவனுடைய திருநாமம். ஆனா என்ன பண்ணுவாங்க? அதை அவர் சாம வேதம் ஓதனாரு அப்படின்னு கதை கட்டி விட்டுருவாங்க. வாழ்க வாழ்க. போதன கண்ணன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். போதன கண்ணனும் மன்னல் தன் பாதந்தான் முடி நேடிய பண்பராய் யாதும் காண்பரிதாகி அளந்தவர் போது நாமம் நமச்சிவாயவே. யாதும் காண்பரிதாகி அளந்தவர் போது நாமம் நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ராவணன் எப்படி உய்வதற்காக நமச்சிவாயத்தோனோ அதே மாதிரி திருமாலும் பரமனும் போதன கண்ணனும் கூட ஓதியது யாதும் காண்பரிதாகி அலந்து நின்ற போது அவர்கள் இருவருமாக சேர்ந்து ஓதியது பெருமானுடைய திருநாமமாகிய நமச்சிவாயம் என்று சொல்லி அவர்கள் உய்வதற்கும் இந்த
நமசிவாய என்ற என்னுடைய திருநாமம் தான் உதவியது என்று சொல்கிற ஞானசம்பந்த பெருமானுடைய பாடல். வாழ்க வாழ்க. கஞ்சி மண்டையர். நடராஜ ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். கஞ்சி மண்டையர் கையுளுன் கையர்கள், கஞ்சி மண்டையர் கையுள்ளூன் கையர்கள், வெஞ்சொல் மிண்டர் விரவிலர் என்பரால், விஞ்சை அண்டர்கள் வேண்ட அமுது செய், நஞ்சுன் கண்டன் நமச்சிவாயவே, விஞ்சை அண்டர்கள் வேண்ட அமுது செய்ய, நஞ்சுன் கண்டன் நமச்சிவாயவே. அண்டர்களாகிய தேவர்களெல்லாம் வேண்ட நஞ்சை உண்ட பெருமான் யாரு? அந்த நமசிவாய் என்ற நாமத்தை தாங்கியிருக்கிற சிவபெருமான். அவன்தான் நஞ்சை உண்டு நயத்தக்கன் அணிநாகரிக திகழ்ந்தான் என்று சொல்லுவார்கள். பெருமான் எப்படி கயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்கன் அணிநாகரிகர் என்ற வகையில நஞ்சை உண்டு அந்த நாகரிகத்தில் இணைநாட்டினான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. நந்தி நாமம் நமசிவாய. செண்பகவல்லி அம்மாவங்க வந்தவாசி சிவஞா செண்பகவல்லி. ரயில்வே காரமா இருக்காங்க, அவங்க கூப்பிடுங்க. திருச்சிற்றம்பலம். அஞ்ஞாச்சாரியார் திருச்சிற்றம்பலம். நந்தி நாமம் நமசிவாய எனும் தந்தையால் தமிழ்ஞான சம்பந்தன் கேக்குதாயா? பாடுங்கம்மா, சத்தமா, நல்லா சத்தமா பாடுங்க. 3ஆம் திருமுறை தானங்கய்யா? சத்தமா பாடுங்க. இந்த வாரங்க ஐயா. ஆடியோ வரல. நான் பாட்டுமா? பாடுங்கம்மா பாடுங்கம்மா. நந்தி நாமம் நமசிவாய எனும் தந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல், சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவல்லாரெல்லாம் வந்த பாசம் அறுத்தவல்லார்களே, சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவல்லாரெல்லாம் வந்த பாசம் அறுத்தவல்லார்களே. திருச்சிற்றம்பலம். வாய்ஸ் ரொம்ப ரொம்ப சரியா கேட்கல. ஆனா இந்த பதிகத்தை ஞான சம்பந்தம் போல எப்படி பாடினார் சொன்னப்ப ஐயா பாடினாரு. ஞானமென் நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொலா மானசீர் நமச்சிவாய பதிகத்தை அங்கன் வானமும் நிலனும் கேட்க ஓதினார்னு பாடினார். அப்படி சத்தமா பாடினோம். எல்லாம் சத்தமா பாடுறதுலாம் ஆனால் புரியல பாவம். அந்த நெட்டு ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. அதனால சவுண்டு சரியா கேட்கல. அதனால வானமும் நிலனும் கேட்க சாம்ப அதை மீண்டும் போத வேண்டும். நன்றிங்கய்யா. நந்தி நாமம் நம சிவாய எனும் சந்தையாள் தமிழ் ஞான சம்பந்தன் சொல், சிந்தையால் மகிழ்ந்தேத்த வல்லாரெல்லாம்
பந்த பாசம் அறுக்க வல்லார்களே, சிந்தையால் மகிழ்ந்தேத்த வல்லாரெல்லாம் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே, பந்த பாசம் அறுக்க வல்லார்களே. நன்றிங்க. நந்தி நாமம் நமச்சிவாய என்று சொல்லுது. நந்தி என்பது பெருமானுடைய விடை ஊர்தி அல்ல. பெருமானுக்கு பேர் நந்தி. நம்முடைய தீமைகளெல்லாம் அழிக்கக்கூடிய பெருமான் நந்தி. அதை சுமந்ததுனால அவருக்கு நந்தின்னு பேர் வந்துச்சு. அவ்வளவுதான். நந்தி மகன் தானே ஞான கொழுந்தேன்னு விநாயகர பாட சொல்ல. விநாயகர் யாரு? சிவபெருமான மகன் தானே. அதனால இங்க நந்தி என்பது சிவனை குறிக்கும். நம்முடைய தீமைகளெல்லாம் அழிப்பவன். அவனுடைய நாமமாகிய நமச்சிவாயத்தை சிந்தையால் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் அந்தாளி குறிஞ்சி அந்த சந்த தமிழாலே பாடப்பட்ட இந்த பதிகத்தை சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தினால் கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமணம் சொல்லி நம்முடைய பந்த பாசங்களா அருந்துடும், சுற்றம்லாம் உழணும், நம்ம எல்லாத்தையும் திறந்துட்டு போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்றது அல்ல. ஞான சம்பந்த பெருமான் கல்லூர் பெருமணம் வேண்டாம் தான் பாடினார். ஆனால் கடைசியா என்ன பண்ணாரு? அந்த காதலியை கைப்பற்றி கொண்டுதான் போனார். அதனால நமக்கு கிடைத்த உறவுகளெல்லாம் இறைவன் கொடுத்த கொடை. அதனாலே அதை உதறதல்ல. பந்தம் என்பது நம்மை பந்தித்திருக்கிற ஐம்பொறிகள். அந்த ஐம்பொறிகளாலே நமக்கு கிடைத்த பாசமாகிய ஐம்புலன்கள், மெய்வாய் கண்மூக்கு செவி என்பதன் மூலமாக நாம் அனுபவிக்கிற சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் என்ற ஐம்புலன்கள். அந்த பொறிபுணர்த்திய பந்த பாசத்தை நாம் அடக்க வேண்டுவதோட உட்கார ஒன்ன விட்டு உணரணும் அவசியம் இல்லை. பெருமானே எப்படி இருக்கன்னா, அம்மையினி அப்பையினி ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணினி இம்முத்து நீ என்று இந்த உலகத்தை நல்ல அனுபவிப்பதற்காக அந்த உலகத்தை கொடுத்தான். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாருமோர் பொருள். அதனால இந்த பந்த பாசத்தா இருக்கிறது எல்லாத்தையும் திறந்துட்டு ஓடி காட்டாயம் கட்டிக்கிட்டு காட்டுக்கு போறதல்ல. ஐம்புல ஆசைகளை அறுத்தல் தான் பந்தபாச மறுத்தல் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வகையில ஆசை நீக்கி அன்பு செலுத்த பழகிக்கொள்ள வேண்டும். யார் மேலும் எதையும் எதிர்பார்த்து ஆசைக்கூடாது, எதையும் எதிர்பாராத அன்பை செலுத்த வேண்டும் என்ற வகையில இந்த நமசிவாய பதிகத்தை நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் அங்குகிற கல்யாணத்துக்கு வந்தவங்களாம் பூடனுள்ளார். இதை நாம் படிப்பதால் நமக்கும் அந்த சூழல் வாய்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நேற்று பூசிவா நடராஜா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த இதை வெளியிட்டு இருக்காங்க. இந்த தலையெல்லாம் பறிக்க சமன்னா இதுல போய் அங்க ஒரு விழா நடத்துறோன்னு பெருமானுடைய அருள் இருந்தா எல்லாம் நடக்கும். வாழ்க எல்லாம் சிவன் செயல் சொல்லி நம்ம இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு இதை ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு அடிப்படை காரணம் தான் குன்றத்தூர் உமா மகேஸ்வரி அம்மா ஐயா நடராஜன் ஐயா வந்து காசி சங்கமத்துக்காக போயிருந்த போது இங்க கார்த்திகை மாசத்திலேயே இந்த திருப்பள்ளி எழுச்சி திருவம்பா பாண்டன்னு ஆரம்பிச்சு மார்கழி மாசத்துக்குள்ள திருவம்பாவை பாராயணம் அதனுடைய முத்தாய்ப்பாக பொங்கல் அன்னைக்கு அந்த எல்லாத்தையும் முடிச்ச உடனே, ஏன்னா பொங்கல் அன்னைக்கு தான் மார்கழி 30 வந்தது, தை 1 வந்துட்டாலும் 30ஆம் நாள் அன்னைக்கு வந்ததுனால பொங்கல் அன்னைக்கு நம்ம எல்லாம் அந்த திருவம்பாவத்தை பிழைச்சை பாடி முடிச்சோம். அதனால அடுத்த நாள்ல இருந்து இந்த திருமுறை முற்றோதலை செய்யலாம், திருமுறை தமிழோசையை நாமும் நாளும் படிக்கலாம் என்ற எண்ணம் காலையில 5 மணிக்கெல்லாம் படிக்கிற எண்ணம் வந்தது. அந்த எண்ணத்தை உருவாக்க உமாமேஸ்வரமாக்கு இந்த நாள்ல நன்றி சொல்லணும். அதை தொடர்ந்து செய்து இன்றைக்கு 137 நாளாக நாம் 3 திருமுறைகளாகிய ஞான சம்பந்த பெருமானுடைய திருக்கடைக்காப்பு என்ற பேர். தேவாரத்தை 3 வகையா பிரிப்பாங்க. ஞான சம்பந்த திருக்கடைக்காப்பு, அப்பர் சாமியோட தான் தேவாரம். பொதுவா தேவாரம் சொல்லணும். தேவாரம் என்ற சொல் சிறப்பாக அப்பர் தேவாரம் தான் குறிக்கும். சுந்தரர் திருப்பாட்டுன்னு பேர். 3ஐயும் சேர்த்து தேவார அடங்கன் முறைன்னு வச்சாங்க 7 திருமுறைகளுக்கும். ஆனால் இப்பொழுது நாம் ஞானசம்பந்தனுடைய 3 திருமுறையாக அந்த திருக்கடைக்காப்பை முழுவதுமாக முற்றோதல் செய்திருக்கிறோம். அதை எப்படி செய்தோம்னா, மாயை சித்தாந்த வகையிலே நின்று சித்தாந்த சைவ நெறியிலே நின்று மாயை தனை உதர
அந்த பண் வகைகளை பற்றிய சில நம்மாறான சில செய்திகளை கொண்டு அதன் மூலமாக மாயை உதறுவதும், தலங்கள் பற்றிய சில செய்திகளாலே நம்முடைய அந்த வல்வினையை சுடவும், அப்புறம் வரலாற்று முறையிலே பெரிய புராண பாடல்களை ஓதுவதற்காக ஓதியதன் வாயிலாக மலம் சாய அமுக்கமான அந்த 3 வகையிலேயும் அந்த செய்திகளை படித்து இந்த வேலை முற்றுவ செய்கிறோம். இதுக்கு நம்ம முழுமையா பொருள் சொன்னா முழுமையா பொருள் சொல்ல முடியாது. ஆனா அது வந்து ரொம்ப விரிவான செய்திகள். அதை வந்து நம்ம ஆராய்ச்சி முகத்தோடு அதை ஒரு சொல்லா எடுத்து பொருள் காண வேண்டும். அதெல்லாம் பொருள் பெருகள் எழுதி இருக்கிறார்கள், எல்லாம் நமக்கு இருக்குது. ஆனாலும் அந்த படிக்கிற நேரத்துல ஏதாவது ஒரு சொல் நம்மை தைக்கும் என்பா அந்த ஒரு சொல்லுக்கு மட்டும் பொருளை சொல்லி அப்படியே வேகமா எல்லாரும் பாராயணம் திருமுறையை படிக்க வேண்டும் எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறோம். ஆனால் இந்த திருமுறை தமிழோசை வெற்றிகரமாக 137வது நாளாக இன்றைக்கு 3 திருமுறைகளை நாம் முழுதாக படித்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 515 நாள் பெரிய புராணத்தையும் அதே மாதிரி படித்திருக்கிறோம். ஆக 12 திருமுறைகளே 4 திருமுறைகளை முழுமையாக படிக்கிற புண்ணியம் இந்த சிகாரம் அமைப்பினால் நமக்கு கிடைத்திருக்கிறது. மீதி இருக்கிற 8 திருமுறைகளையும் படிப்பதற்கான புண்ணியத்தை அவன் அருளாலே அவன் தருளை பெருமான் அருளை வேண்டி நிற்போம் என்று சொல்லி இன்னும் இருக்கிற கொஞ்சம் 10 நிமிஷத்துல யாராவது செய்தி சொல்லணும்னா சொல்லலாம். நாளைக்கு 4ஆம் திருமுறை. மிக்க நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா, வேற யாராவது அன்பர்கள் ஏதாவது கருத்து தெரிவிக்க விரும்புறீங்களா? ஐயா வணக்கம். நம்ம கொடுத்து வச்சிருந்தாங்க நம்ம எல்லாருமே அனைவரும். ஏன்னா பெரிய புராணத்தை தொடர்ந்து நாம் வந்து சம்பந்தருடைய இது படிச்சுட்டோம், நம்ம பதியங்கள் படிச்சுட்டோம். அடுத்தது தேவாரம், அப்பர் தேவாரம் படிக்க போகிறோம், சுந்தரமூர்த்தி தேவாரம் படிக்க போகிறோம். ரொம்ப சிறப்பான இது, நம்ம எதிர்பார்க்காத ஒன்றுதான். ஐயா சொன்ன மாதிரி உமா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். உண்மையில் நம்ம முதல்ல நம்ம பெரிய புராணம் படித்தப்ப சம்பந்தர் புராணம் படித்தோம், நம்ம பதிகள்லாம் படித்தோம். அது சில இதெல்லாம் விட்டு போயிருந்தது. அது எல்லாமே இப்போ இந்த இடத்துல கவர் ஆகிடுதியா. திருப்தியாக இருக்கேன். அது வரலாற்று குறிப்பிட்ட பதிகளாக படிச்ச எல்லா பதிகளையும் படிக்கல. இப்போ வந்து முழுசா படிச்சா பொண்ணு இல்லையா. இன்னைக்கு லைன்ல வந்தவங்க அத்தனை பேரையும் கடைசி 2 வரி படிக்க சொல்ல கூடாதுங்களா? நாங்கயா இன்னைக்கு லைன்ல யாராவது பாடாதவங்க? ஆமா, பாடாதவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா அந்த கடைசி பாட்டு நந்தி நாம நமச்சிவாயவே அந்த ஆன்மா சாந்தி அடையும். பாடலன்ற வருத்தம் இருக்குங்களா? நமச்சிவாய படிச்சு ஆன்மா சாந்தி அடையும் சொல்லாது. சாந்தி அடைறதுக்கு பொருள் வேற, ஆன்மா ஆனந்தம் அடையும். ஆனந்தம் அடையும்னு சொல்லணும். ஆனந்தம் என்பது உலகியல் நிலையிலே இருந்து நம்மை அருளியலை செலுத்துற. என்றால் ஆன்மா, நந்துதல் என்றால் செலுத்துதல். அந்த ஆன்மா ஆனந்தமடைதல் என்று நம்ம அந்த சொல்ல பயன்படுத்தணும். வாழ்க வாழ்க வாழ்க. ஆனந்த நிலை. ஆனந்த வெள்ளத்து அடுந்தும் போர் ஆறுயிர் ஈருரு கொண்டு ஆனந்த வெள்ளத்திடை தடைத்தாலுக்கும் அம்பலம் சேர் ஆனந்த வெள்ளத்து அரைகடலோர் அருள் பெற்றவரின் ஆனந்த வெள்ளம் வற்றாது முற்றாதியு வடிநலமே என்ற அந்த திருக்கோயார் பாட்டுக்கு இந்த திருநெறிய தமிழோசை நமக்கு வழிவகுத்தது. அதனால அது ஆனந்த நிலை என்று சொல்ல வேண்டும். சாந்தி அடையல் சொல்ல அது பொருள் வேற மாதிரி ஆயிடும். சரிங்க சரிங்கய்யா, நன்றிங்கய்யா. நம்ம கேஷுவலா சொல்றோம், ஆனா அதை பொருள் எடுத்துக்கொள்ளனா சாந்தி அடையில இருந்து எப்படி சொல்றாரு அப்படின்னு வரும் காலையில. அதுக்காக வாழ்க வாழ்க. அவங்க சொக்கம்மாள் பாட விரும்புறாங்க போல் இருக்கு. அவங்க தான் கடைசி பாட்டு பாடினாங்க. ரயில்வே பாடுவாங்க சொல்லிட்டு எதிர்பார்த்திருந்தேன். ஐயா ஒரு சந்தேகம் ஐயா. ஒரு சின்ன இது ஐயா, இதுல திருவிடைவாய்னு ஒரு பதிகம் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் பெரிய பாடல் இல்லையா, பின்னாடி கல்வெட்டுல வந்தது. அதெல்லாம் அதுக்கெல்லாம் நமக்கு இப்ப அது பண் அமைப்போ அந்த வரலாற்று செய்தியோ அதெல்லாம் இல்ல நமக்கு. சில பேர் அதை இடைச்செருகள் சொல்றாங்க, சில பேர் கண்டெடுப்புன்றாங்க. அதனால இந்த இந்த 300 இந்த இதுல இருக்கிற அந்த சாந்தியால இருக்க மாதிரி தெரியல பாடுறதுக்கு. அது யாரோ பின்னாடி எது கல்வெட்டுல சேர்த்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அதனால அதுக்கான குறிப்பு வந்து பெரிய புராணத்தை இல்லை. அதனால நம்ம அதை படிக்கல. படிக்கலாம், தப்பு கிடையாது. கல்வெட்டுகளை சேர்த்திருக்காங்க, கல்வெட்டுல இருந்து எடுத்து சேர்த்திருக்காங்க.
நமக்கு பெரிய புராணம் தானே சான்று, அதுல என்ன இருக்குதோ அதை தான் நாம பண்ண போறோம். ஆமா ஆமா. சரிங்க. வரிசையில கொண்டாடுறாங்களா ஐயா அந்த பாட்டை? திருவிடைமானது. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு இருக்குது, வெள்ளிப்பாட்டு. திருமறை காட்டத்துல ஒரு வெள்ளிப்பாட்டு யாரும் வெள்ளி அம்பலவான தம்பரான் பாடினதுன்னு சொல்றாங்க. அத அப்படி 2 பதிகம் இருக்குது. அது என்ன, அதுக்கெல்லாம் பெரிய புராண ப்ரூஃப் இல்ல நம்ம கிட்ட. சரிங்க. சரிங்க, நன்றிங்க. 3 பதிகம் இருக்கு. கிளியண்ணூர்னு ஒரு பதிகம் இருக்கு, அதுவும் இருக்கு. ஒருத்தரா சொல்லுமா, புரியல. 3 பதிகம் இருக்குங்கய்யா. கிளியண்ணூர்னு சொல்லி பாண்டிச்சேரி போற வழியில இருக்கு இல்லையா, அந்த தளத்தையும் சொல்றாங்க. மொத்தம் 3 பதிகம். சரியா கேட்கலமா நீங்க சொல்றது? பிரேமா அம்மா ஏதோ சொல்றாங்க. அதாவது 3 பதிகம் இருக்குன்னு சொன்னங்கய்யா. 3 பதிகம் இருக்கா? ஆமா, திருமறைக்காடு, கிளியண்ணூர். கிளியண்ணூர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, கிளியனூர்னு அது ஒண்ணு. அதெல்லாம் பின்னாடி எல்லாம் பிற்காலத்துல கண்டெடுக்கப்பட்டது. அதுக்கான பெரிய படங்கள் நம்ம கிட்ட இல்ல. அதனால அது பின்னாடி வந்தது, பின்னாடி சேர்த்தாங்க அதெல்லாம். சரி சரிங்க. ஐயா சரிங்களா? போட்டுக்க, பக்தவச்சல ஐயா அந்த புக்ல பதிப்பிட்டு இருக்காங்க, அதனால கேட்டேங்கய்யா. சிவசிவா. நம்ம எப்போ பிற்சேர்க்கை தான் அதிகம் கவலைப்படுறோம். ஆனா பிற்சேர்க்கைன்றது பின்னாடி வந்தது. நமக்கு செக்குடா சுட்டி காட்ட வகையில நம்ம இதை கொண்டு போனோம். அதனால ஒண்ணு பெரிய புராண பாடல் பண்ணனா, இப்ப அவங்க சொன்னா அதுக்கெல்லாம் பெரிய புராண பாடல் இல்லை, எங்க இருக்குன்னு தெரியல. எங்க பின்னாடிதான் கல்வெட்டுல கண்டுபிடிச்சு அதை சேர்த்திருக்காங்க. அது பிற்காலத்துல வந்தது அதெல்லாம். சரிங்களா? வேண்டுகோள், பண்ண அடைவுல நம்பியாண்டா நிபுணர் பண்ணடைவு செய்யப்பட்ட பதிகங்கள் 380. ஞான சம்பந்தருடைய 383 பதிகம், அப்பறது 312 பதிகம், சம்பந்த சுந்தரத 100 பதிகம், ஆக மொத்தம் 795 பதிகங்கள் தான் பண்ணடைவு செய்யப்பட்டு சேக்கிழாராலே பெரிய புராணத்தை சுட்டி காட்டப்பட்ட பதிகங்கள் 795 தான். பின்னாடி அவங்க கிளியனூர் சேர்த்தாங்க, அப்புறம் திருவிடைவாய் சேர்த்தாங்க, மறைக்காடு வெள்ளிப்பாட்டு சேர்த்தாங்க. சுந்தரர்ல கூட நான் நாகைக்காரன் ஒரு பாட்டு பண்ணான்னு ஒரு புதுசா ஒரு பதிகம் சேர்த்திருப்பாங்க. நாகைக்காரன் ஐயா நாகைக்காரன் இருக்காரு. அங்க சுந்தர ஒரு பதிகம் பண்ணாத, அது ஒரு கல்வெட்டு எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் பின்னாடி வந்தது. அதுக்கான பெரிய புராண சாட்சி இல்லை நம்ம கிட்ட. சரிங்களா? பிற்காலத்தை ஒரு வேண்டுகோள் ஐயா. ஐயா ஒரு வேண்டுகோள். ஒரு வேண்டுகோள். நம்ம முடிந்தா இந்த திருநல்லூர் பெருமணத்து உள்ள கோயிலையாவது புகுந்து வரலாம்யா. நம்ம எல்லாரும் சந்தர்ப்பம் கிடைச்சா ஒரு டூர் மாதிரி போட்டு மனத்தில் நடராஜ ஐயாக்கு பழையாறை வடதள்ளி போடணும்னு ஆசை. அப்புறம் எங்க நம்ம இவங்களுக்கு நல்லூர் பெருமணம் போடணும் ஆசை. அழலுக்கு ஒரு இதுதான் கைலாயம் போடணும்னு ஆசையா? அடியனுக்கு கைலாயம் போடணும்னா கைலாயம் போகணும்னு ஆசையா? போயிட்டு திரும்ப வந்தோம்னா திரும்பி பார்த்து தயாரா தான் போலாம். ஐயா அந்த பொன்னுசில் பாடி முடிச்சுட்டு அப்புறம் பேசலாங்க ஐயா. சரிங்க. உமாமா பாடுங்க. பொன்னுசில் உமாமா 8வது பாட்டு. கோல வர குடிக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடுவோம். இந்த நிகழ்ச்சிக்கு வித்திட்டதுக்காக. அவங்க வித்துட்டாங்க, அது ஆலமரமா வளருது. வாழ்க வாழ்க. நாங்க திருமுறைங்க 12 திருமுறைங்க போய் டெய்லி பாடிட்டு வந்தோம். அது நினப்பு இருந்தது. உடம்பு இல்லையே, நம்மளால போக முடியல, இதுல யாரும் ஆரம்பிக்கலான்னு நானு அது நினைவு கூட்டினார் அப்பா. அது நினைவு கூட்டப்போ நான் இதுல யாராவது ஒருத்தர் கருவியா இது பயன்படுத்த, நீங்க அது கருவியா பயன்படுத்தீங்க. அவ்வளவுதான். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கர. சரிங்கம்மா, சரிங்க. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி. பொன்னுசல் பாடுங்கம்மா. இந்த லாஸ்ட் பாட்டு பாட. 8வது பாட்டு. 8வது பாட்டு பாடுமா? கோல வர குடிமி 8. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். கோலவரை குடும்பி வந்து குவளையத்து சால அமுதுண்டு தாழ்கடலில் மீதெழுந்து நாணமிக பரிமேற்கொண்டு நம்மை ஆண்டாள் தீலம் திகழும் திரு உத்தர கோசமங்கை மாலுக்கு அறியானை வாய் ஆற நாம் பாடி பூவித்து அகம் குலைந்து பொன்னு தள்ளாடாமோ மாலுக்கு அறியானை வாயார நாம் பாடி பூவித்து அகம் குலைந்து பொன்னு தள்ளாடாமோ
பொன்னூசலாடாமோ சிவாய் நமக்கு. வாழ்க வாழ்க வாழ்க. பெருமான் எங்க இருக்கிறான்னா அப்பர் சாமி சொல்லுவார், மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டரினத்தகத்தான். அதான் இங்க அப்பர் சாமியும் இங்க இந்த பாட்டுல வாயார நாம் பாடுன்னு மணிவாசனும் காட்டியிருக்கார். ஆனா பெருமான் புகழை வாயார பாடுவதற்கு இந்த திருமுறை தமிழோசை இந்த சேனல் வித்துட்டு இருக்கிறது. இதன் வழியாக நாம் ஞானசம்பந்தருடைய பதிகம் அத்தனையும் 383 பதிகத்தையும் தோளுடைய செவியன் தொடங்கி கல்லூர் பருமணம் தாண்டி காதலாகி வரை அந்த 380 வரை வாயார பாடி இருக்கிறோம். மிச்சமர்களையும் அந்த 12 திருமுறை இந்த மாதிரி வாயார பாடுவதற்கு பெருமான் அருளை இந்த நாள்ல வேண்டி நிற்போம். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. வாழ்த்து வாழ்த்து வாழ்த்து. மணிமேகலமா படிக்கிறீங்களா? வாழ்த்து அவங்க கோயிலுக்கு அவங்க படிக்க மாட்டாங்கய்யா. சரிங்களா? சரி சரி. சதானந்தன் ஐயா படிக்க. சதானந்தன் ஐயா வாங்க வாங்க. வேதநெறி தழைத்துவாங்க மிகு செல்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் கூரை வேலை கண்ணின் நல்ல தூரும் கழுமலவள நகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்கோளால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெட்பை கூறுசை தனிவேல் வாழ்க புக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்மிகள் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மொத்தம் 12 திருமுறைகள் ஆசிரியர்களை பேர்லாம் படிச்சோம். 26 பேர் இதெல்லாம் படிக்கிறோம். அவங்க மொத்தம் அருளியது 18,000 சில்லற பாட்டு. அந்த 18,000 நம்ம என்ன பண்ணிருக்கோம், பெரிய புராணத்தை ஒரு 4000மோ இந்த 3 திருமுறையில் ஒரு 4000, மொத்தம் 8000 பாட்டுக்கு மேல படிச்சு முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 10,000 பாட்டு மிச்சம் இருக்கு. இந்த 8000 பாட்டை எப்படி பெருமான் அருளாலை முடித்தோ அந்த 10,000 பாட்டையும் நாம் வாயார பாடுவதற்கு பெருமான் நமக்கு அருள் செய்ய வேண்டும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இன்னைக்கு 3ஆம் திருமுறை முடிச்சா நாளைக்கு 4ஆம் திருமுறை ஆரம்பிக்கலாம். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. நன்றிங்கய்யா, மிக்க மகிழ்ச்சி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வந்தோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45 நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சிந்தித்து வருகிறோம். அந்த நிகழ்ச்சியில் அன்பர் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றி, வணக்கம். இரவு சந்திப்போம். வணக்கம்.